கற்க கசடர இஸ்லாம் எபிசோட் 4. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாத்தை கற்கும் இந்த பயணத்தில் நான் உங்கள் ஹைரா. பாப்பா, இன்னைக்கு நான் கேட்க போற விஷயம் எனக்கு ரொம்பவே குழப்பமா இருக்கு. இஸ்லாம் தான் உண்மையான மார்க்கம்னா முஸ்லிம்களுக்குள்ள ஏன் இத்தனை பிரிவுகளும் கருத்து வேறுபாடுகளும் இருக்கு? சுன்னி, ஷியா, அப்புறம் விதவிதமான மதப்ஸ், வேற வேற அறிஞர்கள். உண்மைங்கிறது ஒன்னா தானே இருக்கணும். அப்போ ஏன் எல்லாரும் ஏன் ஒன்னா இல்ல? இது ரொம்ப முக்கியமான கேள்வி ஹைரா. நிறைய பேர் இதை பற்றி வெளியில் சொல்ல முடியாமல் மனசுக்குள்ளேயே குழப்பத்தோடு இருப்பாங்க. ஆனால் நாம் முதல்ல ரெண்டு விஷயத்த தனித்தனியாக பிரித்து பார்க்கணும். ஒன்று, ஒரு விஷயத்தில் புரிஞ்சுக்கிறதுல இருக்கிற வித்தியாசம், டிஃப்ரென்ஸ் இன் அண்டர்ஸ்டாண்டிங். இன்னொன்று, கொள்கையில் இருக்கிற உண்மையான பிரிவு, டிவிஷன் இன் பிலீஃப். இந்த ரெண்டும் ஒன்று கிடையாது. அதுக்கு என்ன வித்தியாசம் பாப்பா? இஸ்லாத்தில் சில அடிப்படை கொள்கைகள், கோர் பிலீஃப்ஸ் இருக்குது. அது என்றைக்குமே மாறாது. உதாரணமாக, அல்லாஹ் ஒருவன் என்கிற விஷயத்தில் இருக்கிற நம்பிக்கை, குரான் மீதான நம்பிக்கை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீதான நம்பிக்கை, மறுமை நாள் மேலே இருக்கிற நம்பிக்கை. இந்த அடிப்படைனா 1400 வருஷங்களாக எல்லா முஸ்லீம்களுக்கும் ஒன்று தான். அதில் எந்த மாற்றமுமே கிடையாது. ஆனால் சில துணை விஷயங்கள் இருக்குல்ல, செகண்டரி மேட்டர்ஸ், அதாவது தொழுகையில் இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் அல்லது சட்டத்திட்டங்களில், லீகல் ரூலிங்ஸில், அறிஞர்களுக்குள்ள அதை விளக்குறதுல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள்லாம் வரலாம். இது ஏதோ ஒரு புது மதம் கிடையாது. இறைவனோட வழிகாட்டுதலை மனுஷங்க அவங்க அறிவுக்கு எட்டுன வரைக்கும் புரிஞ்சிக்க முயற்சி செய்கிறது தான் இது. உண்மையை சொல்லப்போனால், இந்த மனுஷ சுபாவத்தை பற்றி அல்லாஹ் குரான்லேயே சொல்லியிருக்கிறான். சூரா ஹூத் அத்தியாயம் 11 வசனம் 18 அல்லாஹ் சொல்கிறான், உமது இறைவன் நாடி இருந்தால் மனிதர்கள் அனைவரையும் ஒரே சமுதாயமாக ஆக்கியிருப்பான். ஆனால் அவர்கள் கருத்து வேறுபாடு கொண்டவர்களாகவே இருப்பார்கள். அப்படித்தான் அல்லாஹ் மனுஷங்களை படைச்சு வச்சிருக்கான். அதனால தான் கருத்து வேறுபாடு இருக்கிறதுனாலே இஸ்லாம் தப்புன்னு சொல்லிட்டு ஆயிடாது. கருத்து வேறுபாடுங்கிறது மனுஷ இயல்புல ஒரு பகுதி. இதுக்கும் சாதி, மதம் அப்படிங்கிற விஷயத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆனா பாப்பா, சில சமயத்துல கருத்து வேறுபாடுகள் ரொம்ப கடுமையா இருக்குமே. முஸ்லிம்கள் தங்களுக்குள்ள ரொம்ப மோசமா விவாதம் பண்ணிக்கிறாங்களே. அது நீ சொல்கிறது உண்மைதான். அதுதான் மனுஷங்களோட பலவீனம். ரொம்ப மோசமாக பப்ளிக்கில் அவங்க விவாதம் பண்ணுறப்ப பார்க்குறதுக்கே நமக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. அது இஸ்லாத்தோட பலவீனம் கிடையாது. ஒரு முக்கியமான விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோ ஹைரா. இஸ்லாம் குறையற்றது. இஸ்லாம் இஸ் ஆல்வேஸ் பர்ஃபெக்ட். பட் முஸ்லீம்கள் குறையற்றவர்கள் கிடையாது. அவங்கள நிறைய பிரச்சனை இருக்குது. முஸ்லீம் சமுதாயத்தில் இப்படிப்பட்ட பிரிவுகள் வரும்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முன்னாடியே எச்சரிக்கை பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னாக்கா, வசதஃப்தரிகு உம்மதி, எனது சமுதாயம் பிரியும். இது சுனன் அபுதாவுதில் இருக்கிற 4597வது ஹதீஸ். கவனிச்சு பாரு, அவங்க எனது சமுதாயம் பிரியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களே தவிர அதை பார்த்து பயப்படுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலை. மாறா குரானையும் தன்னுடைய வழிகாட்டுதலையும், குரானையும் சுன்னாவையும் உறுதியாக பிடிச்சிக்க சொன்னாங்க. இது ரெண்டுத்தையும் நாம் சார்ந்திருக்கிற வரைக்கும் நாம் வழி தவறி போயிட மாட்டோம். அப்போது குழப்பத்துக்கான தீர்வு ஏதோ ஒரு பக்கத்தை சார்ந்து உணர்ச்சி வசப்படுறது இல்லை. மார்க்கத்தோட வேர்களுக்கு திரும்ப போகிறது தான் குழப்பத்துக்கான தீர்வு. அப்போ கருத்து வேறுபாடுகள் இருக்கிறதுனால இஸ்லாம் தோற்றுச்சுன்னு அர்த்தம் இல்லை. ஆமாம், கருத்து வேறுபாடுகள் இருக்கிறதுனால இஸ்லாம் தோத்துறாது, நிச்சயமாக கிடையாது. உனக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேனே. 2 டாக்டர் ஒரு நோய்க்கு சிகிச்சை கொடுக்கறதுக்காக அவங்களுடைய மருத்துவ முறையில் மாறுபடுறாங்கன்னு சொல்லிட்டு வச்சுப்போம். அதனால் மருத்துவத்துறையே தப்புன்னு சொல்ல முடியுமா? இல்ல, அவங்க கிட்ட இருக்கிற ஆதாரங்களை வேற வேற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். கரெக்டாக சொன்னேன். இதுதான் குரான் ஹதீஸை புரிஞ்சுக்கிறதுலையும் நடக்குது. ஒரு சில பேர் சில சட்டங்களையும் சில வழிமுறைகளையும் அவங்களுக்கு எந்தெந்த ஹதீஸ், எந்தெந்த குரான் அந்த வசனங்களை ஆராய்ச்சி பண்ணி அவங்க முடிவெடுக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவர்கள் சட்டம் சொல்லுவாங்க. மற்ற அறிஞர்கள் வேறு ஒரு முறையில் அதை புரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ற மாதிரி சட்டம் சொல்லுவாங்க.
டசன்ட் மீன் 2 பேரும் வந்து தவறா சொல்றாங்க. அவங்க வந்து வேற ஒரு மார்க்கத்த சொல்றாங்க அப்படிங்கிறது வந்து அர்த்தம் கிடையாது. இப்ப என்னன்னாக்கா, இப்ப அந்த நிபுணர்கள் கிட்ட இருக்கிற அந்த ஆதாரங்கள மாத்தி அவங்க மருந்துக்காக வந்து மருத்துவத் துறையில வந்து செய்றாங்கல்ல, அந்த நோய் என்னங்கிறதுல அவங்களுக்கு தெளிவு இருக்கிற வரைக்கும், அத சரி பண்ண சின்ன சின்ன முறைகள்ல தான் வித்தியாசம் இருக்கும். அதனால மருத்துவத் துறையே அழிஞ்சிடாது. அதே மாரி தான் அடிப்படை கொள்கை, கோர் பிலீஃப் மாறாத வரைக்கும், சில விளக்கங்கள்ல, இன்டர்பிரட்டேஷன்ல வித்தியாசம் இருக்கலாம். உண்மைய சொல்லப்போனா, சில அறிஞர்களோட கருத்து வேறுபாடுகள் நம்ம சிந்தனைய இன்னும் வளப்படுத்துமே தவிர, கண்டிப்பா பலவீனப்படுத்தாது. ஆனா இந்த எல்லா பேர்களையும் பார்த்து நான் குழம்பாம இருக்க என்ன பண்றது? எத்தன எத்தன பேரு அ ஹனஃபி, ஷாஃபி, ஹம்பலி, மலிக்கி இந்த மாரி வந்து சில விஷயங்கள்லாம் பார்த்து வந்து உனக்கு குழப்பமா இருக்குங்கிறது வந்து என்னால புரிஞ்சுக்க முடியுது. எதெல்லாம் ரொம்ப தெளிவா இருக்கோ, எதெல்லாம் எல்லாராலயும் ஏத்துக்கப்படுமோ, அதுல மட்டும் உன் கவனத்த செலுத்து. உதாரணமா வந்து தௌஹீத், அல்லாஹுடைய ஏகத்துவம். அது மாறவே மாறாது. அதுல வந்து உறுதியா இரு. குர்ஆன் மாறவே மாறாது. அதுதான் வந்து அல்லாஹ்கிட்ட இருந்து வந்திருக்கிற வழிகாட்டுதல். அதே மாரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஆதாரப்பூர்வமான சுன்னா, ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்ல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த செய்திகள். இதெல்லாம் தான் வந்து நாம இந்த மார்க்கத்த சரியான முறையில புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து உதவும். மீதி எல்லாமே அந்தந்த மார்க்க அறிஞர்களுடைய கருத்துக்கள். அத நாம வந்து எடுத்து நாம ஆராய்ச்சி பண்ணி எது சரியோ, எது குர்ஆனுக்கும் ஆதாரப்பூர்வமான சுன்னாவுக்கும் ஒத்து வருதோ, அத எடுத்துட்டு மத்த விஷயங்கள நாம ஒதுக்கி வச்சிரலாம். அதனால தான் அல்லாஹ் குர்ஆன்ல வந்து நமக்கு நினைவூட்டுறான். வஅ்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ வலா தஃபர்ரகு. சூரா ஆல இம்ரான் அத்தியாயம் 3ல வசனம் 103ல இந்த வசனம் வருது. இதோட அர்த்தம் என்னன்னாக்கா, அல்லாஹ்வின் கயிற்றை நீங்கள் அனைவரும் சேர்ந்து உறுதியாக பற்றிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் கயிறுங்கிறது என்ன? அல்லாஹுடைய குர்ஆன். அவன்கிட்டேருந்து வந்திருக்கிற அந்த வழிகாட்டுதல். குர்ஆன், ஹதீஸ். இதுதான் வந்து அல்லாஹ்வோட கயிறு. இத வந்து அல்லாஹ் நம்மள வந்து பற்றி பிடிக்க சொல்றான். இத நீங்க பிடிச்சிருக்க வரைக்கும் நாம பிரிஞ்சிற மாட்டோம். அப்போ ஒத்துமையா இருக்கணுங்கிறது அல்லாஹ்வோட கட்டளை. ஆனா, ஒத்துமையா இருக்கணுங்கிறது எல்லாருமே வந்து ஒவ்வொரு சின்ன விஷயத்திலயும் ஒரே மாரி யோசிக்கணும்னு சொல்லிட்டு அர்த்தம் இல்ல. ஒற்றுமைங்கிறது ஒரே அடிப்படைய கொண்டிருக்கிறது தான். அப்போ இஸ்லாம் உண்மையானது அப்படிங்கிறதுக்காக எல்லா முஸ்லிம்களும் ஒழுங்கா நடந்துப்பாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா? ஆமா, ஒரு முஸ்லீம் தப்பா நடந்துக்கிட்டா அது இஸ்லாத்தோட தப்பு கிடையாதே. ஒரு டிரைவர் தப்பா கார் ஓட்டுறாரு. அது டிராஃபிக் சட்டத்தோட தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியுமா? இஸ்லாத்த அதோட ஆதாரங்கள வச்சு எடை போடணும். அத பின்பற்ற மனுஷங்கள வச்சு கிடையாது. சில பேர் முஸ்லிம்கள பார்த்துட்டு இஸ்லாத்த விட்டே விலகி போறாங்கன்னு நினைக்கிறேன். இஸ்லாத்துல குறை இருந்து இல்ல. அதனால தான் அறிவு ரொம்ப முக்கியம். இஸ்லாத்துல வந்து குறை கிடையாது. இஸ்லாத்துல இருக்கிற குறைய பார்த்துட்டு யாரும் வந்து இஸ்லாத்த விட்டு விலகி போறது கிடையாது. முக்காவாசி டைம் வந்து இந்த முஸ்லிம்கள் தவறான முறையில இந்த இஸ்லாத்த பின்பற்றத பார்த்துட்டு தான் வந்து சில பேர் இஸ்லாத்த விட்டு விலகி போறாங்க. அதனால தான் நான் மறுபடியும் சொல்றேன். அறிவு, நாலேட்ஜ் ரொம்ப முக்கியம். உன்னோட அடித்தளம் பலமா இருந்தா, சுத்தி இருக்கிற சத்தங்கள் உன்ன அசைக்க முடியாது. இஸ்லாத்த ஆழமா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. இந்த லேபிள்ஸ் சாஃபி, ஹனஃபி, மாலிகி அப்புறம் வந்து மத்த செக்டார்ஸ்னா நீ சொல்றது எல்லாத்தையும் வந்து வச்சுட்டு குழம்ப தேவையில்ல. உன்னுடைய அறிவை வளர்த்துக்கோ. ஆதாரப்பூர்வமான விஷயங்கள பின்பற்று. அது உன்ன காப்பாத்தும். அப்போ ஒற்றுமைங்கிறது எல்லாரும் ஒரே ஆச்சுல வார்த்தது மாதிரி இருக்கிறது இல்ல. கண்டிப்பா இல்ல. ஒற்றுமைங்கிறது அடிப்படை கொள்கையில ஒண்ணா இருக்கிறது தான். ஒவ்வொரு சின்ன விஷயத்திலயும் வந்து எல்லாரும் ஒரே மாரி இருக்கிறது மனுஷங்களால முடியாது. பாப்பா, இப்போ எனக்கு குழப்பம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. பிரிவுகள பத்தி யோசிச்சுட்டு இருக்காம, இஸ்லாத்த சரியா புரிஞ்சுக்கிறதுனால என் கவனத்த செலுத்தப் போறேன். அதுதான் சரியான அணுகுமுறை ஹைரா. தெளிவா வந்தா குழப்பம் ஓடிடும். இஸ்லாம் அந்த தெளிவை நோக்கி தான் நம்மள கூப்பிடுது. இது ஹைரா. இஸ்லாத்தை ஆரம்பத்திலிருந்து கற்கும் என்னோட பயணம் தொடரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.